ரமேஷ் டு ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு துறையட்டி ஊரை சேர்ந்த டிஎல்ஜி குண்டன் அவர்கள் முன்னாள் நீலகிரி மாவட்ட அறநிலைத்துறை தலைவர் மற்றும் சிறந்த விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் அவர்களை பேட்டிக்க வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சரிங்க. நீங்கள் முதல்ல அறநிலைத்துறையில் இந்த மாவட்ட தலைவர் இருந்தீங்க இல்லையா? அப்போ சேவையெல்லாம் எப்படி இருந்துச்சுங்க ஐயா? அறநிலைத்துறை நல்லபடியாக போயிட்டு இருந்தது நீலகிரி மாவட்டம் பொறுத்தவரை. சரிங்க. எனக்கு 48 கோயில் இன்சார்ஜ் கொடுத்துருந்தாங்க. சரி. 48 கோயிலுக்கு 3 வருஷம் நல்லபடியாக கோயில் நடத்திட்டு வந்தீங்க. சரிங்க. நல்ல பேரோட இந்த துறை முடிஞ்ச உடனே வெளியே வந்திருக்கீங்க. இந்த 3 வருஷம் பீரியடில் நல்லா திருப்திகரமாக இருந்துச்சு. திருப்திகரமாக இருந்தது. இப்போ எங்கள் கஸ்டடியில் எத்தனை கோயிலுங்க? 48 கோயில். பரவாயில்ல, சிறப்புமிக்க நிகழ்ச்சி தான், நல்லதாக பண்ணியிருக்கீங்க. சரிங்க. அப்போ இந்த விவசாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்க. தேயிலை விவசாயிங்களா இல்லை இங்கிலீஷ்? தேயிலை விவசாயம் இருக்குது, இங்கிலீஷ் காய்கறி விவசாயம் இருக்குது. இங்கிலீஷ் காய்கறி இருக்குங்களா? இப்போதைக்கு போக என்ன போட்டிருக்கீங்க? இப்போதைக்கு காலட் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கோம். சரிங்க. மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, காலட்டெல்லாம் கொஞ்சம் மழை வேணுங்க. சரி. விளைச்சல் இப்போ ரேட்டு கொஞ்சம் பூண்டுக்கெல்லாம் ரேட்டு கம்மியாக தான் போகுதுங்க. கேள்விப்பட்டேன். லாஸ்ட் டைம் நல்லா இருந்ததுங்க, இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக போகுதுங்க. போக போக விவசாயம் செஞ்சுட்டு போய் ரொட்டேஷனாக பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கிடைக்குங்க. சரிங்க. இல்லை போன வாரம் விசாரிச்சுப்பா மழை இல்லையா? நாங்கள் மழை இல்லைங்களா? இப்போ நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. ஒரு மழை பெஞ்சிருக்குங்க. சரி, பரவாயில்ல. நீங்கள் எந்த கட்டத்திலும் விவசாயம் கை விடுறதில்ல? ஒரு விவசாய கடை மண் இன்னைக்கு சொந்த தொழில். மண் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்ம கை கொடுக்கும். நாளைக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அதை நம்பிட்டு நம்ம கடன் வாங்கியாவது விவசாயத்தை தொடர்றோம். சரிங்க. தேயிலை விவசாயம் கூட இருக்கீங்களா? தேயிலை விவசாயம் இருக்குங்க. அது கொஞ்சம் பரவாயில்லைங்களா? வறுக்கெல்லாம் பரவாயில்லைங்க. இப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குங்க. 2-3 வருஷமாக ரேட்டு கம்மியாக இருக்குங்க. அதனால நம்ம எடுக்கிறது கூலிக்கே ஆகாது. ஈல்டு கம்மி. சரி, பரவாயில்ல. சமூக ஆர்வலர்னு கேள்விப்பட்டேனுங்கய்யா. அது எப்படி இருக்கு உங்கள் ஊருக்கு பொறுத்தவரை இருந்தாலும் சரி, வெளியூர் சரி? நம்ம பாலிட்டிக்ஸ் இல்லாமையே பொது நலத்துக்காக நான் போயிட்டு இருக்குங்க எல்லா இடத்துக்கும். சரி. பொது நலத்துக்கு போயிட்டு இருக்குங்க. அது இல்லாமங்க நம்ம கோயில் விசேஷம் ஊரில் இருந்தாலும் பொது நலத்துக்கு நான் முன்னாள் நின்று செய்வேங்க. செஞ்சுருக்கீங்க. நல்லா பேர் வாங்கியிருக்கீங்க. நான் கேள்விப்படுத்த உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேங்க. அது இல்லாமல் இப்போ லாஸ்ட் 3 இயராக தொதநாடு சீமை நல சங்கம் 94 ஊருக்கு நல சங்க செக்ரட்டரியாக இருந்திருக்கீங்க. செயலாளர். சிறப்பு. ஓ, இது வேறு இருக்கா? இதை கேள்விப்படலை. உங்களுக்கு தலைமுறை இதை நான் கேள்விப்பட்டுக்கிறேன். சரிங்கய்யா, உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்கு நம்மளுக்கு விவசாயம் தாங்க. விவசாயம் ஊர் நல்லது கேட்டதுக்கெல்லாம் முன்னாள் நின்று கொண்டு வருவோம். சரிங்க. இப்போ தோட்டத்துருவாக்கெல்லாம் மேற்பார்வையிட போவீங்களா இல்லை வீட்டோட? சரியா, தோட்டத்துக்கு போயிட்டு தான் வருவாங்க. இப்படி மேற்பார்வையிட்டு வருவீங்க. சரிங்க. எங்கள் சேனல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சேனல் பண்ணி நான் அடிக்கடி பார்க்குறேங்க, நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. சரிங்க. இந்த சேனல் மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சேனலுக்கு கூட நல்லா பண்ணணும்னு வாழ்த்துக்கிறாரு அனுப்புறேங்க. சரிங்க. உங்களுக்கு இப்போ மூப்பெண்ட் ஆகுதுங்கய்யா வயசு? எனக்கு 65 வயசு ஆகுது. 65. இந்த வயசுல சமூக சேவை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆமாம் சார், சின்ன வயசுலேருந்தே செஞ்சுட்டு இருக்கேன். மகிழ்ச்சி. ஏன்னா அதில் பழகினவங்க திடீர்னு விட முடியாது. சரி, எனக்கு வந்த நேரத்தில் போன வாரங்களை வந்து பார்க்குறதுக்கு அவங்க பார்க்க முடியல. சரிங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக எனக்கு கண்ணில் பட்டீங்க. உங்களை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி எனக்காக பேட்டி கொடுத்தமைக்கு ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி.